نحمدك حمدا طيبا مباركا نسلم ونصلي على رسوله وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله كونوا مع الصادقين صدق الله العلي العظيم وعن أبي الدرداء رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم رأيت ربي عز وجل قال فيما يختصم الأعلى قلت الله أعلم فوضع كفه على كتفي فوجدت بردها فعلمت ملكوت السماوات والأرض والتلا وكذلك نري إبراهيم ملكوت السماوات والأرض وليكون من الموقنين أو كما قال على نبينا عليه الصلاة والسلام. சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், சுகதாக்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள் யார் யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் குறிப்பாக ஆன்மீக விழாவை இஜ்திமாவை சீராக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக தந்தை ஹலரத் பெருந்தகை அவர்களுக்கும் அவர்களை சுற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்கள் அனைவர்களுக்கும் அவர்களுடைய நல்லாசியை பெறுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் இனி யார் யாரெல்லாம் வருகை தர இருக்குகிறார்களோ அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக என்ற பிரார்த்தனையோடு துவக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. துவக்க உரை பின்னால் மார்க்க பேரொளிகள் உரையாற்ற இருக்கக்கூடிய இந்த இடத்திலே முதல் அமர்விலே காலை பொழுதிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தியுள்ளான். நிறைய நபர்களிடத்திலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு துஆ செய்யுங்கள். ஆன்மீக தந்தையிடத்திலேயும் நாம் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுக்கு துஆ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். யாரையெல்லாம் நாம் பார்க்கிறோமோ அவர்களிடத்திலே பேசி முடித்ததற்கு பின்னால் கடைசியாக நாம் விடைபெறுகின்ற பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை துஆ செய்யுங்கள், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று நாம் கேட்பது நம்மளுடைய வழமையாக ஆகிவிட்டது. துஆவிலேயே ஒரு கடைசி ஒரு துஆ, இறுதி துஆ, அதுதான் நம்மளுடைய ரூஹு போகக்கூடிய கடைசி துஆ. அந்த பிரார்த்தனை நமக்கு உட்பட்டதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாயிடத்திலே வாங்குகின்ற பிரார்த்தனையோ, உன்னுடைய ஆசாரிடத்திலே வாங்குகின்ற பிரார்த்தனையோ, உன்னுடைய ஆன்மீக தந்தையிடத்திலே வாங்குகின்ற பிரார்த்தனையோ, எல்லா பிரார்த்தனைகளை விட ஒரு துஆ இருக்குகிறது.
அது கடைசி துவா. அந்த துவாவிற்கு நானும் நீங்களும் அருகதையாக ஆக வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக் நமக்கு செய்வானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு, சஹாபாக்களுக்கு இப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள். யார் அவர்கள்? துஆ செய்யக்கூடியவர்கள் யார்? ரசூல் அறிமுகப்படுத்துகிறார்கள். நம்மளுடைய ரூஹ் பிரியக்கூடிய நேரத்திலே நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் ஆதி முதல் கடைசி வரை பதிவு செய்கிறார்களே கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள், அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்களாம். அவர்களுடைய துவா, கடைசி துவா ரசூல் அறிமுகப்படுத்துகிறார்கள். கிராமன் காத்திபீன் ஆகிய சங்கையான எழுத்தாளர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்களாம். கடைசி ஒரு பிரார்த்தனை, ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பிரார்த்தனை, ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. கிராமன் காத்திபீன்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துவா ரசூல் அறிமுகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கூலிகளை, அற்புதமான கூலிகளை, நிறைய வழக்கங்களை செய்த உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலி கொடுப்பானாக என்று அவர்கள் சொல்லக்கூடிய துவா தான் கடைசி துவா. அந்த துவாவிற்கு நீங்கள் அருகதையாகுவதற்கு தகுதியாகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கிராமன் காத்திபீன் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா என்ற துவாவை வாங்குவதற்கு மூல கர்த்தாவாக 2 செய்திகளை அவர்களே நம்மிடத்தில் சொல்லுவார்களாம். கம்மிம் மஜ்லிஸி சித்கின் அஜ்லஸ்தனா வ கம்மிம் மஜ்லிஸின் சாலிஹின் அஹ்லர்தனா ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அந்த கிராமன் காத்திபீனாகிய எழுத்தாளர்கள் இந்த அடியானை பார்த்து சொல்லுவார்களாம், நாங்கள் புனிதமான இடங்களில் எங்களை நீங்கள் அமர வைத்தீர்கள். உண்மையான மஜ்லிஸ், அல்லாஹ் ரசூலுக்கும் உகப்பான மஜ்லிஸிலே எங்களை நீங்கள் அமர வைத்தீர்கள். வகம்மிம் மஜ்லிஸி சித்கின், உண்மையான சத்தியத்திற்கு உட்பட்ட நிறைய அமர்வுகளில் அஜ்லஸ்தனா, எங்களை நீங்கள் அமர வைத்தீர்கள். அங்கே நாங்கள் ஹாலிராக ஆனோம். அதனால் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி கொடுப்பானாக என்று சொல்லிவிட்டு 2வது பிரார்த்தனைக்குண்டான காரணத்தை சொல்லுகிறார்கள். கிராமன் காத்திபீன் வகம்மிம் மஜ்லிஸி சாலிஹின் அஹ்லர்தனா, நல்லோர்கள் எங்கே அமர்வார்களோ, நல்லோர்கள் அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர்கள் எங்கே அமர்ந்திருந்தார்களோ அங்கேயெல்லாம் எங்களை நீங்கள் ஹாஜராக ஆக்கினீர்கள், எங்களை கொண்டு வந்து அமர வைத்தீர்கள். நீங்கள் அமர்ந்த காரணத்தினால், நீங்கள் அந்த மஜ்லிஸிலே இருந்த காரணத்தினால் நாங்கள் ஹாஜராக ஆனோம். எங்களுடைய வருகைக்கு உங்களுடைய அமர்வுதான் காரணம் என்று 2 காரணங்களை முத்தாய்ப்பாக வைத்து உங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் என்று கிராமன் காத்திபீன் அவர்கள் கடைசி ஒரு துவா செய்வார்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. அந்த துவாவிற்கு அடியார்கள் அருகதையாகுவதற்கு தகுதியாக ஆகிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்களே. நிறைய மஜ்லிஸ்கள், நிறைய அமர்வுகள் உலகளாவிய அளவிலே நடந்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய நஃப்ஸை, நம்மளுடைய கல்வை, நம்மளுடைய ஆத்மாவை அடக்கி ஒடுக்கி அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை இந்த கல்புக்குள்ளே கொண்டு வருவதற்குண்டான மூலகர்த்தாவான ஒரு மஜ்லிஸ் உலகளாவிய அளவில் நடக்குமேயானால் அது ஆன்மீக மஜ்லிஸ் தான் என்பதை எல்லோரும் விளங்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் ஒரு இடத்திலே இப்படி பேசுவான், அவமன் கான மையித்தன், அவமன் கான மையித்தன் ஃபஅஹ்யைனாஹு, நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா மையத்தாக ஆகிவிட்டது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் நடமாடிக் கொண்டிருக்கிறேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் சிந்தனையை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய பூத உடல் மட்டுமே ஹயாத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய பூத உடல் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவமன் கான மையித்தன், உங்களுடைய கல், உங்களுடைய நஃப்ஸ், உங்களுடைய ஆத்மா மையத்தாக
ஆகிவிட்டது. அதை நாம் தான் ஹயாத்தாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளங்களுமே அவைகள் மையத்தாக இருக்குகிறது, நாம் தான் ஹயாத்தாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். ஹயாத்திற்கு என்ன காரணம்? ஹயாத் வந்து விட்டதா? மையத்தாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கல் ஹயாத் வந்து விட்டதா என்பதற்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், நூரன், அந்த உள்ளத்திலே நாம் தான் நூரை ஆக்குகிறோம் என்கிறான். எந்த கல்விலே நூறு வருகிறதோ அந்த கல் ஹயாத்துடைய கல். எந்த கல்விலே நூறு இல்லையோ அது மையத்தானது, மையத்திற்கு சமம் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்திலே இப்படி அறிமுகப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து ஒரு பெண்மணி இப்படி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வணங்குகிறேன், இபாதத்து செய்கிறேன், தொழுகிறேன், என்னை ஈடுபடுத்துகிறேன், ஆனால் அதில் எனக்கு இன்பம் காணவில்லையே என்று ஒரு பெண்மணியின் இடத்திலே கேட்கிறார்கள் என்று அன்னை ஆயிஷா ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்க, உள்ளத்திலே இபாதத்தினுடைய இன்பங்கள் ஏற்படுவது இல்லை, ஒரு லயம் எனக்கு ஏற்படுவது இல்லை என்று அன்னை ஆயிஷா கேட்கிறார்கள். பாவத்திலே மூழ்குவதற்கு எங்களுக்கு வெட்கம் வரவில்லையே, பாவத்திலே மூழ்குவதற்கு வெட்கம் வரவில்லை, இபாதத்திலே இன்பம் இல்லை, என்ன காரணம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்க, ரசூல் சொல்லுகிறார்கள், அன்னூர் இதா இன்ஃபதஹ், அன்னூர் இதா தഖல ஸத்ர், உள்ளத்திலே நூர் நுழைந்து விடுமேயானால் இன்ஃபதஹ, உனக்கு வெளிச்சம் ஏற்பட்டுவிடும், உனக்கு வியாக்கியானம் நிறைய உண்டாகும். நூறு எப்பொழுது வரவில்லையோ, நூறானியத் எப்பொழுது உன்னுடைய கல்விலே அல்லாஹ் கொண்டு வரவில்லையோ, உன்னுடைய கல்வி மையத்துதான் பாவம் செய்கின்ற காரியங்களில், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களில், பார்வை முதல் கொண்டு செவிப்புலன் வரை உனக்கு சர்வசாதாரணமாக அந்த குற்றம் குறைகளிலே ஈடுபடுவது அது குற்றமாகவே உனக்கு தெரியாது. அந்நியரை பற்றி, அடுத்த நபரை பற்றி எண்ணி நகையாடுதல், பேசுதல், புறம் பேசுதல், பார்வையால் செவியால் அனைத்து உனக்கு இன்பகரமாக ஆகிவிடும். அடுத்தவர்களை பற்றி பேசுவதும் அடுத்தவர்களுடைய குறைகளை நீ அங்கீகாரமாக ஆக்குவதெல்லாம் உன்னுடைய கல் லயித்து விடும் என்றார்கள். எப்பொழுது உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நூறு ஏற்படுமோ அது தஜல்லியாக ஆகுமே, ஆனால் அப்பொழுதுதான் உன்னுடைய கல் ஹயாத்தில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமக்கான மையத்தன் ஃபஹியைனாஹு வஜஅல்னா லஹு நூரா என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்தான கல்விக்கு, உயிரோட்டம் இல்லாத ஆத்மாவிற்கு ரசூல் சொல்லக்கூடிய நிறைய வழிகளில் ஒன்றுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய அரங்கம் என்றார்கள். உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய கணக்கிலடங்காத அரங்கங்களிலேயே ஒரு அரங்கம் இருக்குகிறது என்றால், ஒரு அமர்வு இருக்குகிறது என்றால் அது இந்த ஆன்மீகத்தினுடைய அமர்வு தான். கபரை வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு அமர்வு, முன்கர் நக்கீருடைய கேள்விகளுக்கு இலகுவான முறையில் பதில் சொல்லக்கூடியதற்கு இது இந்த அமர்வு தான் காரணம் என்றார்கள். அன்னை ராபியத்துல் பஸரியா அடக்கமாக்கப்படுகிறார்கள். அவர்களை கனவிலே காணுகிறார்கள். கனவிலே கண்டவர்கள் ராபியாவிடத்திலே கேட்கிறார்கள், யா ராபியா, அல்லாஹ் உன்னிடத்திலே என்னென்ன கேள்விகளை கேட்டிருப்பான், மன் ரப்புகே என்றுதானே கேட்டிருப்பான், நீ என்ன பதில் சொன்னாய்? உன் ரப்பு யார் என்ற கேள்விக்கு ராபியாவே நீ என்ன பதில் சொன்னாய் என்று கனவிலே அவர்களும் இவர்களிடத்திலே கேட்க, அன்னை ராபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன பதில், மன் ரப்புக என்ற இடத்திலே கேட்கப்பட்டது. நான் திருப்பி கேட்டேன், மன் அனே, நான் யார் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு பாருங்கள். ரப்பி அல்லாஹ் என்ற பதிலை விட உச்சகட்டமான ஒரு பதில் மன்னனே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் நான் யார் என்று உச்சகட்டமான இந்த பதிலை திருப்பி கேட்பதற்கு
அல்லாஹ் ரப்பி என்று சொல்லுதலை விட நான் யார் என்று அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொண்டானா, பொறுத்து கொண்டானா என்பதுதான் இங்கே கேள்விக்கணை. அந்த கேள்விக்கணையை நிவர்த்தி செய்யக்கூடிய அமர்வுதான் இந்த அமர்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமன் கான மையீத்தன் ஃபஅஹ்யைனாஹு வஜஅல்னா லஹு நூரா, நாம் தான் மையீத்தானே உயிரற்ற இந்த ஆத்மாவிற்கு நாம் ஒளியை, நூறானியத்தை நாம் தான் ஆக்குகிறோம். இந்த ஆக்குவதற்குண்டான முயற்சி தான் இந்த அமர்வு. இந்த அமர்வுக்கு பின்னால் நிறைய உலமாக்கள் இதிலே பேச இருக்கிறார்கள். சாலிஹீன்கள், சூஃபியாக்கள், நல்லவர்கள் யாரோடு நாம் பயணிக்கின்றோமோ அவர்களுடைய அனைத்து சிஃபாத்துகளும், அனைத்து தன்மைகளும் அவர்களை போற்றி அல்லாஹ் நமக்கும் ஆக்குவான். பார்வையின் மூலமாகவே ஏற்படும். நிறைய விளக்கங்கள் தேவையில்லை. ஹிராவிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 நாள் ரசூலோடு இருக்கிறார்கள். ரசூல் தூங்குகிறார்கள். ஹிராவிலே முஹம்மதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அங்கு எந்த உரையாடலும் இல்லை, எந்த முஹாதஸாவும் இல்லை, எந்த முனாலராவும் இல்லை. நாம் 2 நபர்கள் இங்கே இருக்கிறோம் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற இந்த வார்த்தைக்கு பின்னால் வேறு எந்த சம்பாஷணையும் ஹிராவிலே நடக்கவில்லை. அபூபக்கர் முஹம்மதை பார்க்கிறார்கள். அபூபக்கர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு மதீனாவை நோக்கி பயணம் புறப்படுகிறது. மதீனாவிலே கால் வைக்கிறார்கள். மதீனா வாசிகள் எல்லாம் யார் தோழர், யார் நபி என்பதை அவர்களால் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தஜல்லி, அந்த நூரானியத் அபூபக்கரின் மீது முழுக்க இறங்குகிறது. தோழருக்கு வருகை தருகிறார்கள். தோழருக்கு அவர்களை பார்த்து, அபூபக்கரை பார்த்து இவர்தான் நபியாக இருக்கும் என்று அதுவரை பார்த்திடாத மதீனா மக்கள் அபூபக்கருக்கு செவிதாழ்கின்ற நேரத்தில் தான் அபூபக்கர் புரிந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க நம்மை முன்வைக்கிறார்களே என்று நினைத்த அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய அங்கியை கொண்டு நிழலை அங்கே ஆக்குகின்ற பொழுதுதான் இவர் அல்ல நபி என்பதை உணர்ந்து கொண்டார்கள். என்றால் ஒரு 3 நாள் உடைய சொஹபத் இருக்குகிறது, ஒரு 3 நாளுடைய தோழமை இருக்குகிறது, ஒரு 3 நாள் நல்லடியார்களோடு அமர்தல் இருக்குகிறது. அவர்களுடைய முழு தஜல்லியத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். என்றால் ஒரு நல்ல அடியார்களை நாம் சந்திக்குதல், அவர்களோடு பழகுதல், அவர்களோடு அமருதல், அவர்கள் வாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுடைய நசீஹத் நமக்கு தேவையில்லை, அவர்களோடு இந்த ஜுலூசியத்தை தஜல்லியை உண்டாக்கும் என்பதுதான் இதனுடைய நிகழ்வுகள் எல்லாம். கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா யதஅல்லமு தௌராத் வல் இன்ஜீல், தௌராத்தை கற்றுக்கொண்டவர் கஅபுல் அஹ்பார், இன்ஜீலை கற்று தேர்ந்தவர் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா. மட்டுமல்ல வயஹ்ஃபது தௌராத் வல் இன்ஜீல், கஅபுல் அஹ்பார் என்ற சஹாபி தௌராத்தை முழுமையாக மரணம் செய்த சஹாபி, இன்ஜீலை ஹாஃபிஸாக ஆக்கியவர் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா. கற்று தேர்ந்து கரைத்து குடித்தவர், முன்னுண்டான வேதங்களை எல்லாம் முழுக்க விளங்கியவர்கள் தான் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபாதராக இருந்தவர், அவர்களுக்கு முழுக்க வழி நடத்தி கொண்டிருந்தவருக்கு அல்லாஹ் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவாக மாறுகிறார்கள். குர்ஆனை படிக்கிறார்கள், ரசூலுடைய சொஹபத்தோடு இருக்கிறார்கள், ரசூலுடைய தோழமையோடு இருக்கிறார்கள். ஆனால் மஸ்ஜிதில், பள்ளி வாயிலில் முதல் சஃப்பிற்கு வரமாட்டார்கள். கஅபுல் அஹ்பார் எல்லாரையும் முன்னாலே அனுப்புவார்கள், ஆனால் அவர்கள் பின்னால் தான் சொல்லுவார்கள். பல நாட்கள் கண்ட காட்சிகளை சஹாபாக்கள் விவரிப்பார்கள். கஅபுல் அஹ்பார் அவர்களிடத்தில்
வினோதம் என்ன? காரணம் என்ன? கஅபுல் அஹ்பார் சொல்லுவார்கள், முன்வேதத்தை நான் படித்துள்ளேன், மனனமிட்டுள்ளேன். தௌராத்திலே உண்டான செய்தி, இன்ஜீலிலே உண்டான செய்தி அனைத்திலேயும் பொதிக்கப்பட்ட ஒரு சுருக்க செய்தி என்னவென்றால், உம்மத்தே முஹம்மதியா வருவார்கள். முஹம்மதை பின்பற்றக்கூடிய ஒரு பலகீனமான சமுதாயம் கடைசி காலத்திலே ஆகிர் ஜமானிலே தோன்றுவார்கள். அவர்களுடைய பரக்கத், அவர்களுடைய சுஹபத் எனக்கு கிடைக்க வேண்டும். யாருக்கு? உம்மத்தே முஹம்மதியாவுடைய சுஹபத் கிடைக்குமே. ஆனால் ஒரு ஆள் அல்ல, இரண்டு ஆள் அல்ல, கோடிக்கணக்கான நபர்கள் உம்மத்தே முஹம்மதியாவிலே ஊழா வருவார்கள் ஆகிர் ஜமானிலே. அவர்களுடைய சுஹபத் கிடைக்குமே. ஆனால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பார் என்று தௌராத்திலே படித்துள்ளேன், இன்ஜீலிலே படித்துள்ளேன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், யார் முதல் சஃபிற்கு முந்துவார்களோ, யாருக்கு முதல் சஃப் கிடைக்குமோ, யாருக்கு இரண்டாம் அணி கிடைக்குமோ, மூன்றாவது சஃப் கிடைக்குமோ, உள் மஸ்ஜித் முழுக்க யாருக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமோ, முந்திக் கொண்டார்களோ அவர்கள் சாலிஹீன்கள், அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் குத்துபுமார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. இந்த பாக்கியம் பெற்றவர்களுக்கு பின்னால் நான் பார்த்து சொல்வது, நான் செய்த எல்லா குற்றங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று தௌராத்திலே படித்துள்ளேன், இன்ஜீலிலே படித்துள்ளேன் என்ற காரணத்தினால் நான் கடைசியாக நிற்கிறேன் என்று கஅபுல் அஹ்பார் கரைத்து குடித்த மனிதர் அல்லாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்றால் எந்த அளவிற்கு ஒவ்வொரு சஹாபியும் தன்னுடைய வாழ்நாளில் எப்படியாவது கரம் பிடித்து தாக்கத்தை மேற்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் என்பதெல்லாம் வழிநெடுக்க பார்க்கலாம். மழையே இல்லை, பயங்கர பஞ்சம். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து, மூசாவே நபி என்று சொல்லுகிறாயே, வாக்கு வருகிறது என்று நீ பித்தராய்த்துக் கொண்டிருக்கிறாயே, கடும் பஞ்சத்திலே இருக்கிறோமே, மழை இல்லையே, நீங்கள் பிரார்த்தனை செய்யலாமே. 3 நாள் ஊரை விட்டு வெளியே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை புரிகிறார்கள். ஒரு நபியினுடைய துஆ முஸ்தஜாப், அங்கீகாரமானது. ஆனால் மழை பொழியவில்லை. மூசாவிற்கு ஆச்சரியம். ரப்பே ரச்சகே, நான் தூதுவன் என்று பறைசாட்ட சொன்னது நீதான், பிரகடனப்படுத்தினேன். முஸ்தஜாப் துஆவாகிய நான், முர்சலான நபியாகிய நான், மூசாவுடைய கைக்கு இந்த அவல நிலையா, மூசாவுடைய பிரார்த்தனைக்கு இந்த அவல நிலையா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், ஒஃபீக்கும் ஆசின், மூசாவே உன்னிடத்திலே ஒரே ஒரு நபர் குற்றம் செய்தவர் இருக்கிறார், அவரை வெளியாக்கி நான் மழையை பொழிய வைக்கிறேன் என்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், கடுமையான கோபம். இந்த கூட்டத்திலே ஒரு நபியினுடைய மஜ்லிஸிலே ஒரு பாவம் செய்தவன் இருக்கிறானா? ரப்பே, யார் என்று விலாசம் சொல், உடனே வெளியாக்குகிறேன். அல்லாஹ் சொன்னான், இந்த போட்டு கொடுக்கக்கூடிய வேலை என்னிடத்திலே இல்லை, இன்னாரை பற்றி இன்னார் என்று சொல்லக்கூடிய செய்தி என்னிடத்திலே இல்லை. ரப்பே, அவனை எப்படி வெளியாக்குறது? அப்போ எப்படி அவனை வெளியாக்குறது? வெளியாக்கடாத்தான் மழை வருங்க. ஆனால் வெளியாக்குறதுக்கு அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறேன். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொன்னாவில் அவன் வெளியாக்க முடியும். மூசா, பொது அறிவிப்பு செஞ்சிரு. உங்களில் யாரோ ஒரு ஆள் பாவம் செஞ்சிருக்கிறார், அவங்க இருக்கிற வரைக்கும் மழை பொழியாதுன்னு பொது அறிவிப்பு செய்ய. சத்தமில்லாமல் அவர் போயிடுவார், மழை வந்துடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி அறிவிப்பு செய்தார்கள். நம்மிடத்திலே ஒரு ஆசி இருக்கிறார், ஒரு குற்றம் செய்தவர் இருக்கிறார், அவர் இருக்கும் காலமெல்லாம் மழை பொழியாது, எனவே யாருக்கும் தெரியாமல் வெளியேறி விடுங்கள் என்று மூசாவுடைய அறிவிப்பு வந்தும் வராமலும் கடுமையான மழை பொழிந்தது. மூசாவிற்கு ஆச்சரியம், ஒரு நபர் கூட வெளியாகவில்லையே, மழை பொழிகிறதே. ரப்பே ரச்சகா, உன்னுடைய திருவிளையாடல் என்ன? இதுவரை பொழியாத மழை, யாரும் வெளியாத நேரத்திலே மழை பொழிந்ததற்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னான், இதே கூட்டத்திலேயே அந்த பாவி ஆசி யாருக்கும் தெரியாமல் தலை குனிந்து, ரப்பே ரச்சகா, 40 வருட காலங்கள் நான் பாவம் செய்தேன், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 வருட காலங்கள் உனக்கு நான் மாறி செய்து விட்டேன், என்னை மன்னித்து மறைத்து மனிதனாக நடமாட விட்டாய். இப்பொழுது இத்தனை நபர்களுக்கு முன்னால் நான் ஒரு பாவி என்று நீ பிரகடனப்படுத்தி விட்டாய். என்னை வேதனை செய்தால், என்னை நீ கேவலப்படுத்தினால் உன்னுடைய சங்கை உயரும் என்றால் நான் வெளியேறுகிறேன். என்னை மன்னித்து மனிதனாக நடமாட விட்டால் உன்னுடைய கண்ணியம் தாழ்ந்து போகாது என்றால்
உன்னிடத்தில் நான் கரம் ஏந்துகிறேன் என்று மானசீகமாக தன்னுடைய உள்ளத்தை எல்லாவிடத்திலே வைத்து பேசுவது கூட தெரியாமல், அடுத்த நபர்களுக்கு தெரியாமல் அந்த மனிதர் கேட்டார் என்ற காரணத்தினால் மழை பொழிய வைத்தேன் என்று மூசாவிற்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் என்றால், அவமன்கான மையித்தன் எல்லோருடைய உள்ளங்களுமே மையத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. புரியக்கூடிய அந்த தன்மை இல்லாத நிலையிலே இருப்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி, நீ வந்தால் நாம் ஹயாத்தாக ஆக்குவோம், நீ வந்தால் நாம் ஹயாத்தாக ஆக்குவோம். உன்னுடைய முயற்சி இருக்குமேயானால் மையத்தான கல்வை, உயிரற்ற கல்வை, பிரயோஜனம் இல்லாத இந்த ஆத்மாவை நாமே ஹயாத்தாக ஆக்கி கொடுப்போம். அந்த ஹயாத்திற்கு காரணம் நூறா, நாமே அந்த தஜல்லியை, அந்த பிரகாசத்தை உன்னுடைய உள்ளத்திலே நாம் ஏற்றி கொடுப்போம். எப்பொழுது அந்த நூறானியத் உன்னுடைய உள்ளத்திலே வந்துவிடுமேயானால் உனக்கு பாவத்திலே லயம் ஏற்படாது. குற்றம் குறைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுதே உனக்கு பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும். நாம் இப்படியெல்லாம் பார்க்கிறோமா, இப்படியெல்லாம் பேசுகிறோமா, இப்படியெல்லாம் நடக்கிறோமா? சிந்தனை சக்தியில் கூட உனக்கு பாவத்தினுடைய கரை புரணும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் முஸ்தஜாபு துஆவாக இருந்தார்கள். எது கேட்டாலும் ஒரு நபியையே அல்லாஹ் ஹித்ரிடத்தில் அனுப்பி வைத்தானே. அப்படிப்பட்ட ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க ஒருவர் வருகிறார். கடுமையான கஷ்டம், பயங்கர வேதனை, குடும்பத்தையே நடத்த முடியாத கஷ்டத்திலே இருக்கக்கூடியவர் வந்து எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்க, பொத்தாம் பொதுவாக துஆ செய்யுங்கன்னு சொல்லாதீங்க, என்ன தேவை, எதுக்காக வேண்டும் அதை சொல்லுங்க என்ன. அவருக்கு பதில் வரலை. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஊர் புறம் போய் பாருங்கள், யாராவது நல்லா இருக்கிறாங்கடா அவங்கள மாறின்னு சொல்லுங்கள், சேம்பல் கொடுங்க, அவர் மாதிரி துவா செஞ்சுறேன்ட்டாங்க. இந்த தெருவு போய் பார்த்தாங்க, அடுத்த தெருவு போய் பார்த்தாங்க, அடுத்த மஹல்லா போய் பார்த்தாங்க, அடுத்த ஊருக்கு போய் பார்த்தாங்க, அடுத்த மாவட்டத்துக்கே போய் பார்த்தாங்க, அடுத்த மாநிலத்துக்கே போய் பார்த்தாங்க. எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் ஒவ்வொருத்தரும் ஒன்று இருக்கிறாங்க. பிரச்சனையை விட்டு கவலையை விட்டு நீங்கியவர்களாக யாருமே இல்லை. யாரை மாதிரி துவா செய்ய சொல்கிறது? அலைஞ்சார் கடைசி ஒரு ஆளை பார்த்தாரு. அல்லாஹ் அக்பர், மிகப்பெரிய பங்களாவில் சீமாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வேலைக்காரங்க மட்டும் 500 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா அவருடைய சுகபோகமான வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுது? பார்த்தாரு அவருடைய பங்களா, அவருடைய போக்கு, அவருடைய வரவு, அவங்களுடைய நிலைமைகளை எல்லாம் பார்த்துட்டு வாழ்ந்த இவரை மாதிரி வாழணும், வாழ்ந்த இவரை மாதிரி வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி நேராக ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தில் வந்தார். இந்த மாநிலத்துக்கு போனால் இன்னார் இருந்தார், அவருக்கு வேலைக்காரவங்களே 500 பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் இப்போ நல்ல ஜெகஜோதியாக அவர் இருக்கிறாரு, அவரை மாதிரி. அப்படியா? அதுக்கு தான் நான் கேட்டேன், யாரை மாதிரின்னு. அவரை மாதிரின்னு அவரை கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடுன்னா. அவரையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டார். வந்த உடனே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவரை வச்சுக்கிட்டு கேட்டாங்க, இவர் துவா செய்ய சொன்னார், யாரை மாதிரின்னு கேட்டேன். இத்தனை நாள் கழிச்சு வந்து உங்களை மாதிரி அப்படின்னு சொன்னார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றணும். எனக்கு வந்த வேதனை மாதிரி வேறு யாருக்கும் வந்துடக்கூடாது துனியாவில், அவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். என்ன இப்படி சொல்கிறீங்க? 500 வேலைக்காரர் இருக்கிறாங்க, ஜோதியாக இருக்கிறீங்க, படை பட்டாளத்தோடு இருக்கிறீங்க, போகிறதுக்கு ஒரு கார், வர்றதுக்கு ஒரு கார், இவ்வளோதான் இல்லை, அவ்வளவு உங்களுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய கவலைங்கிறீங்களே, என்ன கவலை உங்களுக்கு? அவர் சொல்கிறாரு, இந்த கவலையை கேட்காதீங்க, இந்த கவலை மாதிரி துனியாவில் என்னுடைய எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்கிறார். என்னங்க அப்படி என்னங்க கவலை? எனக்கு ஒரே ஒரு மகன், அவனால் நான் வேதனைப்படுகிறேன். ஒரே ஒரு மகன், அவனால் நான் வேதனைப்படுகிறேன். எனக்கு இவ்வளவு வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்து என்ன பிரயோஜனம்? இரவு பகல் எனக்கு தூக்கம் இல்லை, அவனை நினைத்தே நான் வருந்துகிறேன், அவனை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்னத்துர் ரஜுல் வ மாலிஹி வ அஹ்லிஹி வ ஸௌஜதிஹி வ நஃப்ஸிஹி
நாலைந்து வகையில் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும். ஒன்று, உங்களுடைய ஆத்மாவின் மூலமாகவே அல்லாஹ் நோயை கொடுத்து கஷ்டப்படுத்துவான். உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பொருளின் மூலமாக கஷ்டத்தை ஏற்படுத்துவான். உங்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுப்பான், அதன் மூலமாக குழப்பத்தை ஏற்படுத்துவான். உங்களுக்கு மனைவி கிடைக்கவில்லையே, திருமணம் ஆகவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். திருமணம் ஏன் ஆனது என்று அதே மனைவியை வைத்து அல்லாஹ் உங்களுக்கு சோதனையை கொடுப்பான். ஐந்தாவதாக சொன்னார்கள், எங்கே குடியிருக்கிறீர்களோ அந்த குடியிருப்புக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜார், உங்களுடைய அண்டை வீட்டின் மூலமாக உங்களுக்கு சோதனைகள் ஏற்படும். சோதனையை விட்டும் கவலையை விட்டும் ஒரு மனிதனும் இந்த துனியாவிலே இருக்க முடியாது. அப்படி இருக்க நாடினால் அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய கவலை எப்பொழுது தீருமா, உன்னுடைய கஷ்டம் எப்பொழுது தீருமா, சொர்க்கத்திலே உன்னுடைய கால் எப்பொழுது பதிவாகிறதோ அப்பொழுது இந்த அடியான் சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுகப அன்னா அல் ஹுஸ்ன், அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுகப அன்னா அல் ஹுஸ்ன். ஒவ்வொரு சொர்க்கவாசிகளும் சொர்க்கத்திலே வலது காலை வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ரப்பே ரச்சா, என்னுடைய பூரா கவலைகளும் போய்விட்டது. ரப்பே ரச்சா, என்னுடைய பூரா கவலைகளும் போய்விட்டது. போக்கினாயே அவனுக்கு எல்லா புகழும் என்று கவலைகள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு இடம் அது எது என்றால் சொர்க்க பூஞ்சோலை என்றார்கள். அல்லாஹ்வும் அதை பதிவு செய்கிறான். அந்த சொர்க்க பூஞ்சோலையை நோக்கி பீடுகளை போடக்கூடிய ஒரு அமர்வுதான் இந்த ஆன்மீக அமர்வு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிறைய படிப்பினங்களை அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக. எனக்கு பின்னால் நிறைய பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆன்மீக கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போயிருக்கிறாரு. வீட்டுக்கார் பக்கத்தில் ஒரு ஹாதிம் வச்சிருக்கிறார். அவருக்குன்னு வேலை செய்கிறதுக்காண்டி ஒரு ஹாதிமை வச்சுருக்காரு. அந்த ஹாதிமு வளமை போல் மனுஷன் அல்ல, கிரதத்து குரங்கு வச்சுருக்கிறார். எது சொன்னாலும் அந்த வேலையை செய்யும். மனுஷன் செய்கிறத விட குரங்கு டாப்பாக செய்யும். அந்த மாதிரி பழக்கி வச்சிருக்கிறார். தனக்கென்று ஒரு ஹாதிம், தனக்கென்று ஒரு பணியாளர் குரங்கு வச்சுருந்தார். விருந்தாளி வந்துட்டார். சொன்னார், விருந்தாளி வந்திருக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு வைக்கணும், தட்டெடுத்துட்டு வாண்டார். குரங்கு வேகமாக போச்சு, தட்டெடுத்துட்டு வந்துச்சு. அந்த தட்டை வாங்கிட்டு குரங்கு தலையில் ஓங்கி அடித்தார். அது வலி தாங்க முடியாமல் அப்படியே குளிர்ச்சு. தட்டை தூக்கி வச்சாங்க. ரெண்டாவது சாப்பாடை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். குரங்கு போய் சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துச்சு. சாப்பாடை எடுத்துகிட்டு வந்த பிறகு அதே தட்டை எடுத்து திரும்பவும் குரங்கு ஒரு அடி அடித்தார் மண்டையில். அது பாவம், கல்லில் தண்ணியே வந்துடுச்சு. ஏற்கனவே அடித்த அடி தாங்க முடியல, ரெண்டாவது ஒரு அடி குரங்குக்கு. அந்த விருந்தாளிக்கு பொறுக்கலை, சொன்னதெல்லாம் செய்யுது. பிளேட் எடுத்துகிட்டு வாங்கினீங்கன்னா பிளேட் கூட குடிச்சு, சோறு எடுத்துகிட்டு வாங்கினீங்க சோறு எடுத்து கூட குடிச்சு, அதையே போய் அடிக்கிறீங்க, ஐயோ பாவம் வாயில்லா ஜீவன் அப்படியெல்லாம் குரங்கு மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு விருந்தாளி சொன்னார், உங்களுக்கு அடிக்கக்கூடாது அவ்வளோதானே, சரி போய் சால்னா எடுத்துகிட்டு வந்தார். சால்னா எடுத்து கொண்டு வந்து விருந்தாளி தலையில் ஊற்றி விட்டுருச்சு. போட்டிருந்த எல்லா ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே நாஸ்தியாக போச்சு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா நான் ஏன் அடித்தேன்னு? இதை அடித்தா தான் இது இதனுடைய சிஃபத்தில் இருக்கும். இதை அடிக்காமல் விட்டோம்னா இப்படித்தான் பண்ணும். நான் ஏற்கனவே அடித்தது உனக்கு வேணாம் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம், என் மேலே வேதனையாக தெரிஞ்சிருக்கலாம். அல்லாமா கஸாலி ரஹ்மவுல்லா சொல்லுகிறார்கள், நம்மளுடைய நஃப்ஸ் இருக்குகிறதே, ஆத்மா இருக்குகிறதே குரங்குக்கு நிகர். இங்கே தான் உட்காந்துருக்கோம், ஆனால் வெளியே பாஞ்சிடும். இங்கே தான் உட்காந்துருக்கோம், வெளியே பாஞ்சிடும். ஆனால் பூத உடல் இங்கே இருக்கும். என்ன ஓடிக்கிட்டுருக்கு, என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் எதுவுமே இருக்காது, எங்கெங்கோ ஓடிக்கிட்டு இருக்கும். நாம் தான் இழுத்துட்டு வரணும். நஃப்ஸை குரங்கு அடித்த மாதிரி அடித்து செம்மைப்படுத்தினா தான் நம்மளுடைய கல்வ ஹயாத்தில் இருக்கும். ஹயாத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு மைய தாக்கிட்டோம்னா வெளியில் இருப்போம், ஆனால் உள்ளே என்ன நடக்குதுங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே இருப்போம். உள்ளே இருப்போம், இன்னும் யாருமே காணாமே, ஒருத்தரையும் காணாமே, எங்கே போச்சு ஏது போச்சு, வர்றேன்டாரே வரலையே, ஆக இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் போட்டு விட்டுருவோம். உள்ளே இருக்கிறவர் வெளியே இருப்பார், வெளியே இருப்பவர் உள்ளே இருப்பார். இந்த ஆத்மா அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், ஒரு
கேவலப்பட்டு குரங்குக்கு சமம் நீ வைத்திருக்கக்கூடிய ஆத்மா. அதை பக்குவப்படுத்திக் கொண்டே இருந்தால் அதை விட்டும் நீ ஜெயிக்க முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், அடியார்களே, எதையெல்லாம் அல்லாஹ் தன் மீது இணைத்து பேசுகிறானோ அது புனிதத்திலும் புனிதமாக ஆகிவிடும். நானும் நீங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல், ஆனால் இது மஸ்ஜித் பைத்துல்லா என்று சொல்லுவதை அல்லாஹ் வெறுமனே சொல்லாமல் ஃபத்தஹிர் பைத்தி, என்னுடைய வீட்டை சுத்தப்படுத்தி என்று சொல்லுவான். அதுதான் கஅபாவாக மாறுகிறது. அல்லாஹ் எங்கேயெல்லாம் தன்னோடு இணைத்து பேசுகிறானோ அது புனிதம் பெற்றதாக ஆகிவிடும். அல் குர்ஆன் சொல்லும், கடைசி ரூஹ் பிரிந்ததற்கு பின்னால் இவனை அழைக்கக்கூடியவர்கள், யா அய்யத்துகத்து நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, என் பக்கம் நீ மீண்டு வா. இர்ஜி, அல்லாஹ் இந்த ஆத்மாவை தன்னோடு இணைத்து எப்பொழுது அழைப்பு கொடுக்கிறானோ அதுதான் ஜெயம் பெற்ற ஆத்மா, அதுதான் வெற்றி பெற்ற ஆத்மா. அந்த ஆத்மாவிற்கு தான் நாம் அறப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். பூத உடலுக்கல்ல, இந்த பூத உடலுக்கல்ல, உள்ளே ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் குரங்குக்குத்தான், அந்த ஆத்மாவிற்குத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுதல் ஆத்மாவிற்கு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதல் ஆத்மாவிற்கு, அல்லாஹு அக்பர் என்று மன நிறைவாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது அனைத்தும் ஆத்மாவிற்குத்தான். இந்த ஆத்மாவிற்குத்தான் நரகமா சொர்க்கமா என்ற இரண்டு பிரிவுகளுமே முடிவு செய்யப்படக்கூடிய நிலை. மண்ணிலே வைத்ததற்கு பின்னால் நானும் நீங்களும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுவோம். யாருடைய கண்ணுக்கும் புலப்படாதே ஒரு புழுவை போன்று கூட தெரியாத அளவிற்கு அல்லாஹ் ஆக்கி விடுவான். நஃப்ஸிற்குத்தான், ரூஹிற்குத்தான் அத்தனை கேள்வி பதில்களுமே அல்லாஹ் ஆக்கி வைத்துள்ளான். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய சனது வேண்டுமா, என்னுடைய டிப்ளமா வேண்டுமா, நான் உன்னை என் பக்கம் அழைத்து சொல்ல வேண்டுமா? உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், வதுகுர் அபுதனா அய்யூப், அய்யூப் என்ற என்னுடைய அடியாரை அபுது நீ நினைத்து பார் என்று சொல்லுகிறான். என்றால் அபுது என்ற வார்த்தையை வாங்குவதற்கு, என்னுடைய அடிமை என்று வாங்குவதற்கு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 17-18 வருட காலங்கள் அல்லாஹ்வுடைய சோதனையிலே இருந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் அபுது என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரனாக ஆக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகுவார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள். கேட்பார்கள் சஹாபாக்கள், ஏன் இப்படி தொழுகிறீங்க? உங்களுடைய முன்பின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டதே, ஏன் இப்படி வருத்திக் கொள்கிறீர்கள்? ரசூல் சொல்லுவார்கள், அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியானாக அல்லாஹ்விடத்திலே ஆக வேண்டாமா என்று கேட்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வோடு அமர்ந்திருக்க ஜிப்ரீல் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உன்னுடைய தோழர் அபூபக்கருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டான். அபூபக்கருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டானா? அபூபக்கருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டானா? இது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் நம்மளைய நினைச்சு நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டுட்டா நமக்கு எவ்வளவு ஆனந்தம். நல்லா இருக்கிறாரா என்று கேட்டதற்கே ஆனந்தம் பொங்குகிறது என்றால், படைத்த ரப்பி அபூபக்கருக்கு சலாம் என்றால் எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்தை ரசூல் முதல்ல அனுபவிக்கிறார்கள். அபூபக்கரே என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டுருக்கானே, என்ன பண்ணினீங்க? ரசூலல்லாஹ், நான் என்ன செஞ்சிட போகிறேன்? அல்லாஹ் எனக்கு இல்லை, ஏதோ இல்லாமல் அல்லாஹ் சலாம் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய சலாம்ங்கிறது சர்வ சாதாரணமாக அடியானுக்கு வராதே. அபூபக்கரே, நீ என்ன செய்தாய் என்பதை எனக்கு எத்திவை என்றார்கள். அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒன்றும் இல்லை, எனக்கு பல்லு வலியா? அவ்வளோதான். யார் சொல்ல, எப்போ இருந்து பல்லு வலி என்கிட்ட சொல்லவே இல்லையே. காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே கனவு பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் புலம்பக்கூடிய அபூபக்கர் பல்லு வலியா? இப்போ நைட்டு போகிறாம்மா? இல்லை, யாரை சொல்லலாம். வேறு நேத்தா? இல்லை, யாரை சொல்லலாம். ஒரு வாரமாவா? இல்லை, யாரை சொல்லலாம். என்ன எதை கேட்டாலும் இல்லைங்கிறீங்களே, பல்லு வலின்னு சொல்கிறீங்களே, எப்போ இருந்து? 8 வருஷமாக பல்லு வலியா? 8 வருஷம் பல்லு வலியா? 8 வருட காலத்தில் ஒரு நாள் கூட நான் சொந்த எந்த வேலையை கூட தயங்காமல் செய்து கொடுத்த அபூபக்கரே, அல்லாஹ் இந்த ஒன்றை வைத்து உன்னை பொருத்திக் கொண்டான். அல்லாஹ்வுடைய சலாம் இறங்குகிறது என்றால் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் இறங்காது. அன்னை ஹதீஜாவிற்கு இதே ஜிப்ரீல் வந்து ஒரு நேரத்திலே அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான் என்று புன்னகை பூத்ததோடு ஹதீஜாவிற்கு ஜிப்ரீல் சொல்லிவிட்டார்கள். அதே போன்று அபூபக்கருக்கு அல்லாஹ் சொல்லிய சலாமிற்கு காரணத்தை ரசூல் விவரிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், 8 வருட காலத்தில் பல்வலியால் நான் சோதிக்க உள்ளாக்கப்பட்டேன்.
அபூபக்கர் சொல்லுகிறார்கள், எத்தனை வருட காலங்கள் சோதனை இல்லாமல் எதை வேண்டுமானாலும் நான் ஆரோக்கியமாக மென்று முடுங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தேனே, ஒரு 8 வருட காலம் தானே எனக்கு பல்வழி, இதை எப்படி நான் வெளியே புலப்படுத்துவது, இதை எப்படி நான் அங்கலாய்த்துக் கொள்வது, இதை எப்படி பிறரிடத்திலே நான் சொல்லுவது என்றுதான் யார சொல்லலாம் நான் மறைத்தேன். மறைவுக்கு வேறு காரணம் இல்லை. அபூபக்கரே, இந்த ஒரு செயலை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான், அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். இதற்கு பிறகுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்லுகிறார்கள். எப்படி பதில் சொல்லுகிறார்கள்? நானும் நீங்களும் சொல்லுவது போன்றல்ல. வலைக்க ஸலாம் என்று சொல்லவில்லை, அந்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ இலைக்க யர்ஜிஉ ஸலாம். அல்லாஹ் நீயே சாந்தியானவர், எல்லா சாந்திகளும் உன்னிடத்தில் தானே எங்களுக்கு வருகிறது, எல்லா சாந்திகளுக்கும் உரித்தானே சலாமத்துடையவனே உன் மீது அனைத்து சாந்தியும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விற்கு இந்த சலாத்திற்கு பதில் சொல்லி உம்மத்துகளுக்கும் அதை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால், அல்லாஹ் தன்னோடு எதையெல்லாம் இணைத்து பேசுகிறானோ அது புனிதம் பெற்றதாக ஆகிறது. என்னுடைய ரூஹ் உங்களுடைய ரூஹ் பிரிகின்ற பொழுது, யா ஐயத்துக நஃப்சுல் முத்மஇன்னா, முத்துமையின்னா நிம்மதியான ஆத்மாவே, இர்ஜி இலா ரப்பிகி, என்னுடைய ரப்பே உன்னுடைய ரப்பின் பக்கம் நீயே வா என்று அல்லாஹ் ஒரு அறைகூவல் விடுவான். கிராமன் காத்திபீன் ஜஸாக்கல்லாஹ் என்ற துவாவை சொல்லுவார்கள். ரூஹ் பிரிகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு சுப செய்தியோடு என்னையும் உங்களையும் கண்டிப்பாக அழைப்பான். முத்துமையின்னா என்பது சர்வ சாதாரணமாக உண்டான சனதல்ல, டிப்ளமா அல்ல. நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே முல்ஹிமா, நஃப்ஸே முகாத்தபா, நஃப்ஸே மர்தியா, நஃப்ஸே ராதியா, நஃப்ஸே கமாலியா அனைத்தையும் கடந்ததற்கு பின்னால் கடைசி நிலைதான் நஃப்ஸே முத்துமையின்னா என்று சொல்லக்கூடிய அந்த பேருபகாரத்திற்கு அருகதை விட்டவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நிரந்தரமாக இந்த ஆன்மீக மஜ்லிஸினுடைய முதல் பரக்கத்தின் பொருட்டால் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.